வணக்கம் நண்பர்களே, மற்றொரு குக்கிங் வீடியோவில் தான் உங்களை சந்திக்கிறேன். லாஸ்ட் டைம் சும்மா விளையாட்டாக போட்டது கனியும் காரக்குழம்புங்கிற வீடியோ. அது நீங்கள் அமோகமான வரவேற்பு கொடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி அடுத்து ஏதாவது போடுங்க குக்கிங் வீடியோஸ் போடுங்கன்னு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பொன்னியின் செல்வனுக்கு நடுவில் குக்கிங் வீடியோஸும் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். எவ்வளோ அதிகமாக போட முடியும்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு குக்கிங் வீடியோஸ் போடுறேன். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, குக்கிங் வீடியோ பார்க்குறீங்க, டக்குன்னு 10 lakhs ஆகிடுது. கொஞ்சம் அப்படியே பொன்னியின் செல்வனையும் பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும். நல்ல விஷயங்கள் இல்லையா? ஸோ அதுக்கும் நம்மளோட ஆதரவை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நான் உங்கள் எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா மட்டன் தண்ணி குழம்பு. எது மட்டன் தண்ணி குழம்பா அப்படின்னு இருக்குல்ல, எனக்கும் ஃபஸ்ட் டைம் இப்படி தான் ஆச்சரியமாக இருந்தது. பேசிக்கலி நான் எதுனாலும் எனக்கு ரொம்ப தண்ணியாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் கரிச்சு கொட்டுற அளவுக்கு டீனா டீயில் 2 சொட்டு பால் ஊற்றிட்டு அப்படி தான் இருக்கும் என்னோடய டீ. அவ்வளோ தண்ணியாக இருக்கும். தேங்காய் சட்னி திக்காக இருந்தால் கூட நான் தனியாக தண்ணி ஊற்றிக்குவேன். சாம்பார்னாலும் எனக்கு தண்ணியாக தான் பிடிக்கும். எல்லாமே எனக்கு தண்ணியாக பிடிக்கும். ஆனால் எனக்கு சிக்கன் மட்டன் குழம்பு தண்ணியாக வைப்பாங்க அப்படிங்கிறது பெருசாக தெரியல. என்ன ஆச்சுன்னா, இந்த லாக்டவுன் கொஞ்சம் தளர்வு ஏற்படும் போது பாஸ்லாம் வாங்கிட்டு வேறு ஊருக்கு போகலான்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி டைமில் திருவூர் வேலை விஷயமா சுசீந்திரன் பார்க்க போக வேண்டியிருந்தது. ஒட்டஞ்சத்திரம் போயிட்டாங்க. நாங்களும் ஒரு ஃபியூ டேஸில் போய் வி ஜாயிண்டும். அப்போது சுசியோட தோட்டத்து வீடு ஒன்று இருக்குது. நல்லா மலை மேலே போய் ஒரு தோட்டம் இருக்குது. அங்கே அந்த தோட்டத்தில் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குழம்பு, அப்புறம் மட்டன் ஃப்ரை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தது. வேறு லெவல் டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் திருவுக்கு பேசிக்கலி இந்த மாதிரிலாம் பிடிக்காது. ஆனால் அன்றைக்கி ஆச்சரியமாக பார்த்திங்கன்னா அந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னதும் இல்லாமல் வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு அது வச்சு கொடு அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சுசி அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரெசிபிலாம் கேட்டு அதே மாதிரி வச்சு கொடுத்து அது ஹிட்டும் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். லேட்டர் ஒரு நாள் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த குழம்பு பற்றி சொன்னேன். அவள் கோயம்புத்தூர்காரி. அவள் என்ன சொன்னால், எங்கள் ஊரில் இது ரொம்ப ஃபேமஸ் டி, தண்ணி குழம்பு அப்படிங்கிறது ஃபேமஸ். கொங்கு பெல்ட் ஃபுல்லாகவே இது அடிக்கடி செய்வோம், ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ரெசிபி சொன்னான். சொல்லிவிட்டு எப்படி இதை இது குழம்பு ஃபுல்லாக வச்சுட்டு அந்த குழம்புலேருந்து மட்டனை எடுத்து வறுக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு குழம்பும் வந்துடும், ஒரு ஃப்ரையும் வரும். ஃப்ரையோ கிரேவியோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை பண்ணிக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி நம்ம குழம்பும் கிடச்சிரும், அதே மாதிரி ஃப்ரையும் கிடச்சிரும். இல்லை குழம்பு வச்சுட்டு நார்மலி அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊருக்காரவங்க காலையில் எழுந்தவுடனே இதை வச்சுட்டு அந்த குழம்பு இருக்கு இல்லையா, அந்த தண்ணி குழம்பு, அதை இட்லிக்கோ தோசைக்கோ சப்பாத்திக்கோ வச்சுட்டு மத்தியானம் சும்மா ஃப்ரை அப்புறம் ரசம் அப்படி வச்சு சாப்பிட்ருவாங்க. அப்படி இல்லைன்னா சாதத்துக்கு ஒரு குழம்பு ஒரு ஃப்ரை அந்த மாதிரி 2ஆக பிரித்து சாப்பிட்றது அங்கே வழக்கம். இது அங்கே எல்லாரும் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்ற, குழந்தைங்க கூட சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இதில் பெருசாக காரம்லாம் இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் கண்டிப்பாக இதுக்கு தேவை. அதனால் பால் மாறாமல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய உரிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் கறிக்கு போடுற, அதாவது சிக்கன் மட்டனுக்கு போடுற மசாலா தூள் அரைச்சி வச்சுருந்தா ஓகே. ஆனால் இன்றைக்கி நான் மசாலாவோடு சேர்த்து தான் மசாலா அரைக்கிறதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அந்த பொருட்களை நீங்கள் நிறைய அளவில் இதை விட அதிகமான ரேஷியோவில் அரைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்ரிடே நீங்கள் மட்டன் குழம்பு வைக்கிறீங்க, சிக்கன் குழம்பு வைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் நான் வெஜிடேரியன் சாயலில் குருமா வைக்கிறீங்க, அந்த டைமில் நீங்கள் அந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் தனியா அல்லது வரமல்லி, அந்த வரமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அதே மாதிரி நான் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால சுத்தமாக காரம் இல்லாத மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. உங்கள் வீட்டில் நீங்கள் காரம் இல்லாமல் மாதிரி சாப்பிடுவீங்கன்னா ஒரு 6-7 அந்த மாதிரி காஞ்ச மிளகாய் போதும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பட்டை இருந்ததுன்னா ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் சுருள் பட்டை தான் என்கிட்ட இருந்து, நான் சுருள் பட்டை வச்சுருக்கேன். ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம், வறுத்து அரைக்க போகிறோம். இது மசாலா தூள் அரைக்கிறதுக்கு தான். இது அளவை நீங்கள் அதிகமாக அரைச்சி கூட இதெல்லாம் அதிகப்படுத்தி நீங்கள் அரைச்சி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறதே மிச்சம் கொஞ்சம் உங்களுக்கு தூள் அதிகம் ஆச்சுன்னா அதையும் வச்சுட்டு என்னைக்காவது நீங்கள் சிக்கன் மட்டன் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்தது நம்ம வதக்கி அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன்.
நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 2-2.5 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய கருவேப்பிலை, அது நல்லா வாசம் கொடுக்கும். இதுக்கு நிறைய தக்காளி தேவையில்லை, தக்காளி இல்லாமல் கூட பண்ணலாம். நான் ரொம்ப கம்மியாக தக்காளி போட்டும் பண்ணலாம். சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 2, இல்லை பெரிய தக்காளியாக இருந்தால் 1. நான் இன்றைக்கி 1 எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா. இது எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நம்ம டிஷ்ஷோட ஹீரோ மட்டன் 1 கிலோ. நான் 1 கிலோவுக்கான பொருட்கள் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. ஓகே, இப்போ சட்டி காஞ்சிடுச்சு. நம்ம வந்து இந்த மல்லி அதை கொட்டிடலாம். ஏன்னா ரீசெண்டாக தான் வந்து தாமு சார் வரமல்லி சொன்னார். எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சதால நான் கஷ்டப்பட்டு வரமல்லின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். தனியாவை விட அந்த பேர் நல்லா இருக்கா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வறுக்க போகிறோம். வறுக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தொடர்ந்து திடீர்னு எல்லோரும் என்ன கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா வந்துட்டு BB5க்கு வந்து பேச்சுவார்த்தை நடக்குது, அதுக்கு வந்து கனேக்கா உங்களை கூப்பிடுறாங்களா, போகாதீங்க கூப்பிடுறாங்களா சொல்லுங்கள் அப்படின்னு இன்ஸ்டாவில், ட்விட்டரில், அப்புறம் தனியாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு நான் கடைசியாக தான் சொல்லுவேன். மல்லி வாசம் வர ஆரம்பிக்கும்போது நம்ம ஒரு பொருட்களாக போட்டுருவோம். மிளகு போடுவோம். உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து அரைச்சிக்கிட்டோன்னா நல்லது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆட்கள் ஒன்றாவே போட்டு வறுத்து அரைச்சிக்கோங்க. மிளகு, சீரகம், சோம்பு போட்டாச்சு. இப்போது நான் காஞ்ச மிளகாய் போடுறேன். இறக்க போகிறோன்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்பைசஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு லைட்டாக வறுத்துக்கணும். இப்போ நல்ல வாசம் நீங்கள் வறுக்கும்போதும் வரும். சூட்லேயே அது கொஞ்சம் வறுப்படும். அதனால் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் வறுக்கலாம். அப்படியே விட்டுற வேணாம். சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இப்படி வறுத்து அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஏன்னா இதை நம்ம அரைச்சி பொடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்ல பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ பொடி ரெடி ஆயிடுச்சு. வதக்கி அரைக்க சில பொருட்கள் சொன்னேன்ல, வதக்கி அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மட்டனை வேக வச்சிடலாம். மட்டனை வேக வைக்கும்போது நான் வந்து கொஞ்சம் வதக்கிட்டு தான் வேக விடுவேன். அது வந்து மட்டனுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த இஞ்சி, பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்ந்து. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, கூடவே கருவேப்பிலை கொஞ்சோன்னு போடுவோம். நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் இப்போ மட்டனை போட போகிறோம். கொஞ்சம் அந்த மட்டன் வந்து கலர் மாதிரி ஒரு வெள்ளை கலர் வரும்ல, அந்த வெள்ளை கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி வேக விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இது வந்து மட்டன் எவ்வளோ வேகணுமோ, மட்டன் எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மசாலாலாம் சேர்த்து குழம்பு வைக்கும்போது குழம்புக்கான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் போட்டு வதக்கி விட்டு சும்மா ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படி வதக்கி விட்டுட்டோன்னா வந்துட்டு இந்த பாருங்கள் கலர் மாறிடுச்சு, இப்படி வெள்ளையாயிடுச்சு. மட்டன் இப்படி வெள்ளை கலரில் ஆயிடுச்சு. அண்டு நிஜமாகவே நீங்கள் வதக்கும் போது ஃபீல் பண்ணலாம், அந்த கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் 3ம் சூப்பர் ஸ்மெல் வேறு கொடுக்கும். இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இல்லை, நல்லா நிறைய தண்ணி, நான்லாம் நிறைய தண்ணி ஊற்றுவேன். நல்லா நிறைய தண்ணி ஊற்றி இந்த மட்டனே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக விட போகிறோம். ஏன்னா இந்த குழம்போட பேர் தண்ணி குழம்பு. குக்கரை அப்படி மூடி அப்படி வெயிட் எடுத்து இப்படி போட்டு இப்போ மட்டன் வந்து வெந்துட்டுருக்கட்டும். அது 5 விசிலோ 6 விசிலோ இல்லை 3 விசிலோ எப்படி உங்களுக்கு விடணுமோ, உங்கள் மட்டன் எப்போ வேகுதோ அத்தனை விசில் விட்டு வேக விட்டுக்கோங்க. மீன்வைல் நாம் என்ன பண்ண போகிறோம், அந்த வதக்கி அரைக்க வேண்டிய பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா வந்துட்டு சாதாரணமாக மட்டன் சிக்கன்னா வந்துட்டு மசாலா எண்ணெய் அதெல்லாம் ரொம்ப அதிகம் இருக்கும்ல, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், காரமும் கம்மியாக இருக்கும், தண்ணியாக இருக்கும், எண்ணெயும் பெருசாக நம்ம இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா என்னைக்காவது அப்பா கம்மியாக சாப்பிட்ணும் ஆனாலும் நான் வெஜிடேரியனாக சாப்பிட்ணும் அந்த மாதிரி டைமில் இது சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் காலையிலேயே சமைச்சிட்டோன்னு வைக்கிங்களேன், இட்லி தோசை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தான் அதெல்லாம் மிச்சம் எடுத்து வச்சு நைட்டு ஒரு வேளை என்ன பண்ணுறோமோ சப்பாத்தியோ பூரியோ இட்லியோ தோசையோ அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம சின்ன வெங்காயத்தை போடலாம். இது வந்து பேர் தான் சின்ன வெங்காயம், ஆனால் வந்து இதோட மருத்துவ குணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் போட்டு சமைக்கிறது ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கு நல்லதும் கூட. எண்ணெய் அதை உரிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம், அது மட்டும் பழகிட்டோன்னா பிரச்சனை இல்லை. இப்போது ஜெனரஸாக நம்ம கருவேப்பிலை போட போகிறோம், அதையும் வதக்கிக்குவோம். இதில் வந்து பூண்டு இஞ்சி, பூண்டு உரித்து வச்சுட்டு இஞ்சி 4 துண்டு அப்படி போடலாம். என்னை மன்னிச்சிடுங்க, நான் அதை மறந்து போயிட்டேன், அதனால் நான் அப்படி பண்ணலை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். வந்து அது மாதிரி தனித்தனியாக பண்ண முடியாது, நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் போட்டுக்கிறேன்றவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே யூஸ் பண்ணலாம். போட்டுக்கிட்டு படுத்தான்னு படுத்துக்கிட்டு போட்டுனாங்க கரெக்டாக. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். அதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம், இதில் ஒரு ஸ்பூன் போட்டு லைட்டாக ஒரு வதக்குறோமா. அப்புறம் தக்காளி சேர்க்கணும். தக்காளியை நான் ஏன் முழுசாக வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்களாம் யோசிப்பீங்க. இந்த இதுக்கு வந்து முழுசாக தக்காளி போட்டால் தான் டேஸ்ட்டாக. என் ஃப்ரெண்டு பர்டிகுலராக சொன்னால் வதக்கும் போது இது கட் பண்ணி வதக்கிறாத, முழுசாகவே வதக்கு, முழுசாகவே அது வதங்கட்டும், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னா. அப்படி தான் அவங்களாம் பண்ணுவாங்களாம். அதனால் அந்த தக்காளியும் முழுசாக போட்டு வதக்குவோம். ஓகே, இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காவை சேர்த்துக்குவோம். தேங்காவை சும்மா ஒரு 2 வதக்கிட்டு நம்ம இறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நேரத்தில் என்ன பண்ணோன்னா, எடுத்து வச்சுருக்கோம்ல பொட்டுக்கடலை அண்டு கசகசா, இது 2ஐயும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிகிட்டே கூட நம்ம போட்டு விட்டுறணும். வதக்கி அரைக்க வேண்டிய பொருட்கள் அவ்வளோதானா அப்படின்னா இல்லை, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ஒரு பவுடர், அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஒரு 2 ஸ்பூனை தயவுசெய்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மீதி எல்லா மசாலாவையும் இதில் கொட்டுங்க. இதில் கொட்டி இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாத்தோடையும் இந்த மசாலா சேரணும். பார்த்தீங்களா, சும்மா சூப்பராக இருக்கா, அப்படியே அந்த கறி மசாலா வாசனை பயங்கரமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்குறோம், பொட்டுக்கடலை கசகசா இந்த மசாலா எல்லாமே. இப்போ இதை ஆறினோடனே நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கணும். இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மீன்வேல் நான் வந்து ஸ்டவ் ஒரு 4 விசில் வந்துருந்தது, நான் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்க போகிறேன். ஏன்னா நம்ம ஊர் மட்டனை நம்ப முடியல, ஊர் சைட்லலாம் நல்லா கண்டிப்பாக கொடுப்பாங்க, அது கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம ஊரில் திடீர்னு ஒரு நேரம் வேகும் ஒரு நேரம் வேகாது. அதனால் நான் விட்டு பார்த்துட்டு வேகலைன்னா சரின்னு மறுபடியும் ஒரு 2 விசில் அப்படி விட்டுக்குவேன். ஸோ இப்போது அக்க வெந்துருச்சு தான். என்ன கோச்சிக்கிட்டு கீழே விழுது. நல்லா வெந்துருச்சு, இது போதும். இப்போ நம்ம மற்ற வேலைகளை பார்த்துருவோம். மசாலா நல்லா அரைஞ்சிருச்சு, இதை நம்ம மட்டனில் சேர்க்க போகிறோம். இப்போ மட்டன் வேக வைக்கும்போது நீங்கள் கம்மியாக கரெக்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இந்த மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறமும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டுமே நிம்மதியாக அப்படின்னு விட்டுட்டேன். இப்போது இதெல்லாம் இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருங்க. எதுக்குன்னா நம்ம வந்து இந்த மட்டனை என்ன பண்ண போகிறோம், 2 விதமாக பண்ணலாம். மட்டனை வந்து வெளியில் எடுக்க போகிற மட்டனை வந்து நம்ம தொக்கு மாதிரி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃப்ரையை நல்லா சுக்கா மாதிரி பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணலாம். அதுக்கு இந்த மசாலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஹோல் மசாலாவை இதில் சேர்க்குறோம். வறுத்து எடுத்து மறுபடியும் அதை வதக்கி அதை வந்து நல்ல மை மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி அதை நம்ம சேர்க்குறோம். இப்போ மட்டன் வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் நல்லாயிருக்கும், 15 நிமிஷம் வெந்தால் நல்லாயிருக்கும், இல்லை இன்னும் ஒரு விசில் வெந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஸ்டேஜில் கூட நீங்கள் விட்டுடலாம். ஏன்னா இந்த மசாலா போட்டு நல்லா தளன்னு கொதிக்க விட்டோன்னா அது வந்து நம்ம தண்ணி குழம்பு வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். அந்த மிக்சியில் இருக்கிற மசாலாவையும் கழுவி ஊற்றிடணும். அப்புறம் அது மட்டும் அழுகும்ல, என்னை மட்டும் விட்டிங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து மட்டன் வேகத்துக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம்.
இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து டேஸ்ட்டு பார்த்து சேர்க்கறது தான் நல்லது. நான் இப்போ வரைக்கும் சரி டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவ்வளோண்டு உப்பு அவ்வளோண்டு உப்பு அப்படி போட்டு விட்டுற மாட்டேன் தைரியமாக. ஆமாம், பாதி உப்பு தான் இருக்குது. ஸோ நம்ம உப்பு போடணும். இப்போ குழம்பு ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள், நான் ஃபுல்லாக மூடல இதை. நான் இப்படி தான் வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் பாட்டுக்கு ஃபுல்லாக மூடிட போகிறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் இடம் விட்டு அப்படி கொதிக்க விடுங்க. இல்லை வேறு ஏதாவது தட்டு போட்டுருங்க. இந்த மூடியே வேணாம் உங்களுக்கு. போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷமாக வந்து குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மட்டன்லாம் நம்ம தனியாக எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி எலும்பெல்லாம் இருக்குல்ல, இந்த எலும்பெல்லாம் நம்ம மறுபடியும் உள்ளே போட்டுடலாம். ஏன்னா அதெல்லாம் குழம்புல தான் நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ரையில் பண்ணுறத விட. அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. போதும், இது இருக்குது, இது போதும். இப்போ இதில் கொத்தமல்லியை தூவி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட வேண்டியது தான். அது கொதிக்கிற இந்த நேரத்தில் நம்ம இந்த சைடு ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் என்ன கடாய் வைக்கணுமோ வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ உங்களுக்கு மசாலா மாதிரி வேணும்னா என்ன பண்ணணுன்னா, நீங்கள் தக்காளி சேர்த்துக்கணும். நான் வந்து கொஞ்சம் சுக்காவாக ஃப்ரை மாதிரி, பெப்பர் ஃப்ரை மாதிரி அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். நான் வெறும் சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போடலைன்னா கூட பரவாயில்ல. வெறும் பச்சை மிளகாய், காஞ்சி மிளகாய் இதை தாளித்து விட்டு அதை போட்டு அந்த மசாலாவை போட்டு வறுத்து அப்படியே எடுத்துடலாம். நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குமேன்றதுக்காக சின்ன வெங்காயம் வேறு நிறைய உரிச்சு வச்சுட்டுன்றதுக்காக அதையும் வெட்டி சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிப்போம். முதல்ல கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். அப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். பச்சை மிளகாய் ரொம்ப வதங்க வேணாம். சும்மா போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த மட்டன் பீஸ் சேர்க்குறேன். சேர்த்து இந்த நம்ம சேர்த்து வச்சுருக்க மசாலாவை இதில் சேருங்க. சேர்த்து வதக்குங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் தண்ணி ஊற்றி வேக விடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவுசெய்து தண்ணி ஊற்றாதீங்க. இந்த குழம்ப தான் இதில் ஊற்றணும். அதுதான் இந்த டேஸ்ட்டு. இந்த குழம்புல ஒரு 2 கரண்டி எடுத்து அப்படி ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அதுலேயே அது வெந்துடும். ஏன்னா நம்ம மட்டன் வந்து சூப்பராக வெந்துருச்சு. இப்போது இந்த மற்ற விஷயங்கள்லாம் அதில் சேரணும். அவ்வளோதான், ரெடி. இறக்க வேண்டியதான். தலைவர் ரெடி ஆகிட்டார். ஆஃப். நம்மளோட மட்டன் தண்ணி குழம்பு ரெடி. அதே மாதிரி மட்டன் ஃப்ரை ரெடி. இதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் உங்கள் வசதிக்கு நான் விட்டுறேன். எவ்வளோ தண்ணியாக வேணும், எவ்வளோ திக்காக வேணும். அதே மாதிரி இது வந்து மட்டன் ஃப்ரையாக தான் பண்ண போகிறீங்களா, இல்லைனா கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணி சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்க போகிறேன். இதெல்லாம் நான் வந்து இட்லிக்கு யூஸ் பண்ண போகிறேன். இல்லை இட்லிக்கா, தோசைக்கா, சப்பாத்திக்கா எல்லாம் உங்கள் விருப்பம் தான். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் ஆடக்கூடிய ஒரு குழம்பு, ஒரு ரெசிபி தான் இது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரீசெண்டாக நான் வந்து போன வாரம் இது பண்ணப்போ எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டோம். நான், திரு, ரஞ்சினி, அப்பா, பசங்க எல்லாரும். ஆனால் விஜயாவில் மட்டும் சாப்பிட வர முடியல. அதனால இப்போ இது விஜிக்கு கொஞ்சம் டன்ஸோ பண்ண போகிறேன். காரக்குழம்பு பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. நிறைய பேர் வந்து அந்த குழம்போட பிக்சர் எனக்கு ஷேர் பண்ணிங்க. ரொம்ப நல்லா இருக்குது, அதே மாதிரி வந்திருக்கு, டேஸ்ட்டாக இருந்தது, இது வரைக்கும் நான் பண்ணது இவ்வளோ டேஸ்ட்டாக வந்ததில்லைன்னுலாம் சொன்னீங்க. அதே மாதிரி இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஐயோ, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது நான் மறந்தே போயிட்டேன். பிக் பாஸ் பற்றி இல்லையா? பிக் பாஸ்க்கு எனக்கு அழைப்பு வந்ததா அப்படின்னா அப்படி எந்த அழைப்புமே வரவே இல்லை. அதனால் டோன்ட் வரி, வந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.